Hi dear students and parents, welcome back to our YouTube channel. தமிழ்நாடு செலெக்ஷன் கவர்மெண்ட் கோட்டா ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆகட்டும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆகட்டும், ஸோ அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், ஃபர்தராக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா ஆகட்டும் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் ரேஞ்ச் என்ன, ஸோ இந்த காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்கேஸ் இந்த காலேஜெல்லாம் சீட்டு கிடச்சா எவ்வளோ ஃபீஸ் பண்ணணும், பே பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய காலேஜ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அருணை மெடிக்கல் காலேஜ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது ஒரு பெரம்பலூரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் இயர் ஆஃப் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2011 எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதோட டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஆக்சுவலி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரை 2 கேட்டகரியாக பிரியும், ஒன்று மைனாரிட்டி, இன்னொன்று நான் மைனாரிட்டி காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் வருது. ஆக்சுவலி மைனாரிட்டியை பொறுத்தவரை 3 கேட்டகரியாக பிரியும், ஒன்று தெலுங்கு மைனாரிட்டி, செகண்டு கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தேர்டு மலையாளம் மைனாரிட்டி. ஸோ இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். இதோட டோட்டல் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 250 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 250 சீட்டும் பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டகரி கோட்டாவில் பிரியுதுன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்திங்கன்னா 115 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 4.5 லட்சம் பே பண்ணுவீங்க. ஸோ அதை தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ மினிமம் நீங்கள் இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 lakhsனாச்சும் பே பண்ணுவீங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 62 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 62 சீட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் 15 லட்சம். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு உங்களுக்கு 19 to 20 லட்சம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா மைனாரிட்டி சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னா 25 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 25 சீட்டுக்குமே டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான். அதை தாண்டி என்ஆர்ஐ கோட்டா பொறுத்தவரை 38 சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த காலேஜில். இந்த டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 27.5 லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க, அந்த ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளோ வர லாஸ்ட் இயர் போயிருக்கு, ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ வர போயிருக்குங்கிறத கம்யூனிட்டி வைஸ் பார்ப்போம். ஸோ இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையான கம்யூனிட்டி இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ ஓசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சீட் எதுவும் குடிக்கல. பிசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து உங்கள் நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கும். ஸோ அது ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்கன்னா 89,713 முடிஞ்சிருக்கு. அந்த ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும், அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 5,528 முடிஞ்சிருக்கு. இது லாஸ்ட் இயர்தோடது. மொத்தமாக பிசிக்கு 59 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்கன்னா 334 போயிருக்கு. அந்த ஆல் இண்டியா ரேங்க் பொறுத்தவரை 97,284 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 6,077 முடிஞ்சிருக்கு. அண்ட் சீட் பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு டோட்டலாக 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 1,27,039 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 6,477 முடிஞ்சிருக்கு. சீட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக எம்பிசிக்கு 24 சீட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 2,22,245 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 13,969 முடிஞ்சிருக்கு. அண்ட் சீட் பார்த்திங்கன்னா 18 சீட்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்கன்னா 236 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 3,18,550 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 17,924 முடிஞ்சிருக்கு. சீட்ஸ் பார்த்திங்கன்னா 3 சீட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. எஸ்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்கன்னா 61 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 2,94,384 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 17,022 முடிஞ்சிருக்கு. அண்ட் சீட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 1 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு
1,58,274 முடிஞ்சிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2,472 முடிஞ்சிருக்கு. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டோட்டலாக 62 சீட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தெலுங்கு மைனாரிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் லாஸ்ட் இயர் எதுவரை போயிருக்குன்னா 6,11,887 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 9,323 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கு போன தடவை 25 சீட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வகையில் நம்ம மெடிக்கல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.